ஏ பூஜா, இன்னுமா மேக்கப் முடியல? எவ்வளவு நேரம்டி? நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. மா, மேக்கப் போட வேண்டாமா? சும்மா நேரமாச்சுன்னா என்ன அர்த்தம்? மேக்கப் பண்ண வரைக்கும் போதும் பூஜா, வா. எதுக்குமா இப்படி அவசரப்படுறீங்க? என்னடி, நேத்து நடந்ததெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? கொஞ்சம் தப்பி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அது எதுக்குமா இப்ப ஞாபகப்படுத்துறேன்? அதான் எல்லாம் முடிஞ்ச மணமேடை வரைக்கும் வந்தாச்சுல்ல. ஏய் பூஜா, இங்கதான் நீ தப்பு பண்ற. தாலி உன் கழுத்துல கட்டுற அந்த நேரம் வரைக்கும் நாம ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன். இப்ப வெற்றி மேடைக்கு வந்துருவான். அவன் வரும்போது நீ அங்க இருக்கணும். அதுக்குதான் சொல்றேன், வா. சரி கொஞ்சம் இருமா, பவுடர் மட்டும் போட்டு வரேன். ஏய் போதுடி, வாடி, வா. மா, டே சங்கிலி, இத பாரு, உனக்கும் மேக்கப் போட ஆள் வச்சிருக்கேன், வா. அது ஒண்ணுதான் குறைச்சல். இத பாருடா, இந்த மாதிரியே பேசிட்டே திரிஞ்ச அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். அக்கா, கல்யாணம் முடியற வரைக்கும் என்கிட்ட எதுவும் பேசாது. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. புஷ்பா, என்ன உன் தம்பி என்ன சொல்றான்? ஏங்க, இந்த கல்யாணத்தை நான் பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அவ என்னடானா ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்கா, இவன் ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவங்க கோவம் நியாயமானதுதான். இவனுக்கு என்னங்க வந்துச்சு? தவமே கிடந்தாலும் சக்தி மாதிரி ஒரு பொண்ணு இவனுக்கு கிடைக்குமா? ஏங்க இவனுக்கு இப்படி புத்தி போகுது? நானும் வந்ததுல இருந்து சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி இவனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த விஷயத்த நீயே பெருசாக்கி விட்டுறாத. திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காத. நீ கேட்க கேட்க அவன் ஏறிக்கிட்டே தான் போவான். தாலி கட்டுற வர எல்லாத்தையும் லூசுல விடு புஷ்பா. மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னமோங்க, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவனாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். நீங்க அங்க எங்கன்னு போகாம இவன் கூடவே இருங்க. அதுக்காக அவன் பின்னாலே சுத்த சொல்றியா? அங்கே மீனாட்சி வேற ரொம்ப அமைதியா இருக்கா. அந்த பக்கம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் அப்படியே டென்ஷனா இருந்துகிட்டு இருக்கேன். இவன் பின்னால போய் சுத்த சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இவன் மேலதான் அதிகமா சந்தேகமா இருக்கு. எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணை வைங்க. டேய் மாப்ள. மாமா ப்ளீஸ் மாமா, நீ ஆரம்பிச்சிடாத மாமா. என் மூஞ்சி நீ ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். வேற புதுசாலாம் எதிர்பார்க்காதீங்க. டேய் மாப்ள, உனக்கு என்னடா ஆன அழகண்டா நீ. யமுனா, அப்படி இப்படின்னு ஒரு வழியா உனக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? ஏமா உன் முகம் வாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டே கார்த்தி, பாருடா யமுனாவ, அவன் முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு. நீ வந்த உடனே ஒரு 4 வார்த்தை பேச மாட்டியா? அவ கூட பேசினா அவ சந்தோஷப்படுவாள்ல. ஏமா, நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல மேக்கப் போட்டு நல்ல அம்சமா இருக்கலாம்ல. சரி சரி, எப்படியும் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட ஆள் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அழகா போட்டுக்கோ. சாமி, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடிமா. இப்ப உட்கார்ந்தா கூட 10 நிமிஷத்துல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். சாமி, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். சக்தி, எப்படியோ கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்ட. இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா அதை விட பெரிய நிம்மதி வேற எதுவுமே கிடையாது சக்தி. அம்மா, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன். இது எல்லாமே உனக்காகவும் உன் அக்காவுக்காகவும் தான். நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா அடுத்து உங்க அக்கா நிச்சயம்தான். ஆனா உன் கல்யாணம் நடந்தா மட்டும்தான். அன்னைக்கு நம்ம பையன் நிச்சயத்தை அந்த செல்வம் நிறுத்தினப்போ இந்த ஊரு எப்படி பாத்துச்சு? அதே ஊரு இன்னைக்கு இந்த கல்யாணத்தை எப்படி பாக்குதுன்னு பாத்தியாமா?
அதுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னது. சரிமா சக்தி, பாத்துக்கோ, எல்லாம் நல்லதே நடக்கும். கார்த்திக், கடைசியில உங்க அம்மா நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டாங்கல்ல? சக்தி, சாரி சக்தி. நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க கார்த்திக்? நான் சந்தோஷமா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இல்ல சக்தி, யமுனோட வாழ்க்கைக்காக தான் நீ இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிற. பொதுவா வாழ்க்கையில யாருமே இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யவே மாட்டாங்க சக்தி. அப்படிலாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். சக்தி, நீ IAS படிச்சு கலெக்டர் ஆக வேண்டியவ. எங்களை மன்னிச்சிரு சக்தி. இப்போவாவது எனக்கு ஆண்டவன் பேசுற சக்தியை கொடுத்தானே. எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே பழைய மாதிரி கம்பீரமா நடக்கதான் போறீங்க. ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. இப்ப ஆரம்பிச்சாதான் எல்லா பூஜையும் முடிஞ்சு தாலி கட்டுறதுக்கு நேரம் சரியா இருக்குமா? சரி சாமி, நீங்க ஆரம்பிங்க. சரி, இந்தாங்கோ, இந்த மாலையை வாங்கிக்கோங்கோ. இந்தாம்மா, இந்த மாலையை வாங்கிக்கம்மா. ரங்கநாயகி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்டபமே நிறைஞ்சு இருக்க போறது பாரு. ஆமாங்க, மினிஸ்டர் எல்லாம் வர போறாங்க. அதுக்குள்ள இந்த சம்பிரதாயத்தை எல்லாம் முடிச்சிட்டா தாலி கட்ட சரியா இருக்கும். ஐயோ, தீ பிடிச்சிருச்சு. ஐயோ, தீ பிடிச்சிருச்சு. எப்படி தீ பிடிச்சது? அச்சச்சோ, அபசகுணமாச்சே. என்ன வெற்றி இது? பாத்து உட்கார வேண்டாமா? இல்லம்மா, எப்படி நெருப்புல பட்டுச்சுன்னே தெரியல. சாமி, என்ன சாமி பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி அபசகுணம் ஆயிருச்சு. அபசகுணம் ஆச்சு. ஆமா, அபசகுணம் தான். கூடாதுமா. தம்பி, சரியா சொன்னீங்க. நேக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு. மணமேடையில வந்து உட்கார்ந்த உடனே அங்கவசரத்துல தீ பிடிச்சது ஏதோ தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குமா? என்ன ஐயரே சொல்றீங்க? ஆமாம்மா, மாப்பிள்ளையோட பட்டு வஸ்திரம் எரியுதுன்னா ரொம்ப மோசமான சகுனம்மா. ஐயரே, ஏதோ தெரியாம பட்டுருச்சு. நீங்க ஹோமத்தை ஆரம்பிங்க. மா, இதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஆரம்பிச்சா நன்னா இருக்குமா? இல்லன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்லதில்லை. புஷ்பாமா அனுப்புனாங்க உங்களுக்கு மேக்கப் பண்ண சொல்லி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இருக்கிறதே போதும், நீங்க போங்க. யமுனக்கா, இங்க வா. எங்க மேக்கப் வேண்டாங்கிற? ஆமா, இது மட்டும் தான் முக்கியம். கோகிலம்மா வந்ததுமே சொன்னாங்கல்ல, நான் கவனிச்சேன்க்கா. சும்மா கோகிலம்மான்னு சொல்லிட்டு இருக்காத. அவங்க சொல்லிதான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்து நிக்கிறோம். ஆனா அதுக்கு அவங்க காரணம் இல்லையேக்கா, நான் தானே காரணம். நான் செல்வா கூட சென்னைக்கு தனியா போகாம இருந்திருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லக்கா. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு நடந்துருச்சு தானே. நாம எல்லாருமே செல்வாவை புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இவங்களுக்கு என்ன? கார்த்திக்கும் சரின்னு தான் சொன்னாரு. இவங்க யாரு உன் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு? அக்கா, இப்ப நீ மேக்கப் பண்ணிக்கிறியா இல்லையா? முடியாதுடி. அக்கா ப்ளீஸ், எனக்காக. யாருக்காகவும் முடியாது. துர்கா, நீயாவது சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா.
எந்த ஒரு தங்கச்சிக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. துர்கா அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கல்யாணம் ஆகி போயிடுவேன். உன் தங்கச்சிய நான் கேக்குறேன். கடைசி ரிக்வெஸ்ட் இதான் அக்கா. என்ன பாட்டி, என்ன வேணும்? தம்பி, இந்த கல்யாணம் அங்க உள்ள நடக்குது போ. நீ தானப்பா இங்க மாப்பிள, உன்கிட்ட தான்ப்பா கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே பொண்ணு, அத பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்ல? என்ன தெரியணும்? இல்லப்பா, சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல, சொல்லாமே இருக்க முடியல. அதான் ஒரே யோசனையா இருக்கு. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய அந்த பொண்ணு ஒரு பையன் கூட என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. நான் கூட அவங்கள புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சேன். ராத்திரி பூரா எங்க வீட்டுலதான் தங்கி இருந்தாங்க. இது எப்ப பாட்டி நடந்துச்சு? இப்போ ஒரு 2-3 மாசம் இருக்கும்பா. இப்ப நான் கோயிலுக்கு வந்தேன், திடீர்னு அந்த பொண்ணை பார்த்தேன். என்ன தெரிஞ்ச மாதிரியே அது காட்டிக்கலையே. மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தா நீ. எனக்கு மனசு கேட்கலப்பா, அதான் உன்கிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன். அக்கா, உன் மேல நான் கோவத்துல இருக்கேன். நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்ட, பிள்ளைங்க தனியா அனாத மாதிரி நிக்குதுங்க. என்னைக்கும் அவங்க எல்லாருக்கும் துணையா நீ இருப்ப. நான் இருக்கிறது இருக்கட்டும்க்கா, பெத்தவ நீ இருக்கணும்ல. பிள்ளைங்க அப்படி ஏங்குதுங்கக்கா. அவங்க அம்மா இல்லாம எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்காங்களோ, நானும் அந்த மாதிரி தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தன்னந்தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நான் யாருக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலம்மா. எல்லாம் இருக்கட்டும், என்னமோ அடிக்கடி சொல்லுவ, என் பிள்ளைங்க கல்யாணத்தப்ப அவன் அப்பங்காரன் வந்து தாரவாத்து கொடுக்கணும்னு. இன்னைக்கு அப்பங்காரன் அவன் நிக்கான், நீ அங்க இல்லையக்கா. இத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. போக்கா எக்கா, வாக்கா. பட்டுக்குட்டி சில்லுக்குட்டி கல்யாணத்துல நீ இல்லன்னா எப்படி? நீ இருந்தாதானே அதுங்களுக்கும் ஒரு தைரியமா இருக்கும். எந்திரிச்சு வாக்கா. ஏ சாந்தா, என்ன தனியா விடு, நீ போ. நீ போய் அவ கூடவே இரு, போ. நான் வரல, என்ன விட்டு. எப்படிடி அவளை வளர்த்தோம், நாம அவளை ஒரு கனவோட வளர்த்தோம். உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? அவ ஆசைப்பட்டான் அவ ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும்னு. அப்படிப்பட்டவ அந்த சங்கிலி பக்கத்துல உட்கார்ந்து மனமேடையில ஐயோ ஐயோ, எக்கா கோயில வச்சு என்ன கண்ணி. அக்கா சாந்தா, என்ன யார் புரிஞ்சுக்கலனாலும் நீயாவது என்ன புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். போமா. ஏம்மா, உனக்கு இன்னுமா கருணை வரல? எதுக்காகம்மா நீ இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? நீ நினைச்சா ஒரு நொடி போதும்மா எல்லாத்தையும் மாத்துறதுக்கு. ஏம்மா மனசு வைக்க மாட்டேங்கிற? அம்மா, எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே நீதானேம்மா. நம்பிக்கையை கொடுத்த நீயே என் நம்பிக்கையை பறிக்கவும் செஞ்சுட்ட. ஒண்ணு நீ வா, இல்ல இந்த கத்தியே எனக்கு முடிவு சொல்லட்டும். என்னடா பண்றீங்க? எங்க போனீங்க? ஐயோ, அதை ஏக்கா கேக்குற? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, ஏகப்பட்ட வேலை இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஏதாவது இழுத்துட்டு வந்துடாதீங்க. அக்கா, பிரச்சனை எதுக்கா வரப்போகுது? இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க போறோம். 4 நாளா வீட்டுல என்ன நினைச்சு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் யார் காரணம்? நான் தான் காரணம். 2 பேரும் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஓடி போயிட்டோம்.
நம்ம நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோம். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. நேத்து அம்மா கல்யாணம் நிப்பாட்டணும்னு சொன்னாங்களே, எப்படிங்கிற? நான் பண்ண வேலைதான். அட பாவீங்களா, அப்போ பூஜா சொன்னதெல்லாம் நிஜம்தானா? பூஜாவே நம்புறானா நான் அந்த அளவு நல்லா நடிச்சிருக்கேன்க்கா. அதனாலதான் பூஜா அப்படி பேசுறா. மோசமான ஆளுக்காவ. டேய், இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அக்கா சின்ன விஷயம்தான், அங்க வசதி அடிச்சிட்டோம். டேய், என்னெல்லாமா பண்ணிருக்கீங்கடா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எங்க வீட்டுல வச்சுட்டு பேசினா அந்த பூஜா கேட்டாரா? என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நிறுத்துடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா. ஷாக்கு மேல ஷாக்கு வரும். நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத. நீ எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. ஐயோ வெற்றி வர லேட் ஆயிடுச்சு, வெற்றி வர லேட் ஆயிடுச்சு, ஐயோ ஐயோன்னு அவங்க கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு மட்டும் இரு. நாங்க சொல்றது மட்டும் பண்ண, நாங்க பாத்துக்கிறோம். சரிடா. திரும்பவும் சொல்றேன், யாருகிட்ட பேசுறதா இருந்தாலும் பூஜா இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு பேசு. அவ ரொம்ப விவரமா இருக்கா, அவளை விட கேடியா பண்ணிதான் அவளை இப்ப ஆஃப் பண்ணணும். புரியுதுடா, புரியுது. பாரு, இனிமே அவ என்ன பண்றா, அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். இங்க ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே உங்களுக்கு கால் பண்றேன், சரியா? சரிக்கா. டேய், எங்க அண்ணனுக்காக எவ்ளோ கஷ்டப்படுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்டா. அக்கா, தேங்க்ஸ் சொல்ற நேரமா இது? போன வைக்கா, நானே அண்ணனுக்கு தெரியாம பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா மட்டும் போதுக்கா எனக்கு. தேங்க்ஸ்லாம் அப்புறம் மொத்தமா சொல்லிக்கலாம். வைக்கா போன. பாய். ஹலோ. டேய், இவ்ளோ பிளான் பண்ணீங்களே, அங்க என்ன நடக்குதுன்னு கவனமா பார்க்க வேண்டாமா? ஏய், இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. நல்லவேளை தப்பிச்சோம். ஐயோ, என்னக்கா சொல்ற? அங்க எவனோ ஒருத்தன் உங்களையும் அண்ணனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்டா. நீங்க அங்க என்ன பண்றீங்கன்னு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான். அக்கா, நிஜமாவா? ஆமாண்டா, இப்பதான் போன் பண்ணி சரளா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் காதால கேட்டேன். நல்லவேளை பூஜா மேடையில இருந்தா. சக்தி கல்யாணத்துல பிரச்சனை, அந்த சங்கிலி கோவமா இருக்கிறான்ற வரைக்கும் அவன் போன் பண்ணி சொல்லிட்டான்டா. அக்கா, நீ சொல்றது நம்பவே முடியலக்கா. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, நல்லவேளை போனை சரளா எடுத்து பேசினான். பூஜா மட்டும் பேசிருந்தா அவ வேற ஒரு பிளான் போட்டிருப்பா. அக்கா, பூஜாவை சாதாரணமா எடை போட்டிருந்தா அவ பக்காவா பிளான் போட்டிருக்காளா? டேய், இவ கையில மட்டும் எங்க அண்ணன் வாழ்க்கை போச்சு, என் அண்ணன் வாழ்க்கையே நாசமா போயிரும்டா. எங்க குடும்பமும் உருப்படாம போயிடும். டேய், ஏதாவது பண்ணுங்கடா. நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு அடியால அனுப்பிச்சிருக்காடா. என்னடா சொல்ற? அவங்க எனக்கு பூஜாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. சரண்யாக்கா சொல்லுச்சு. ஓ, நினைச்சேன்டா இந்த பூஜா சும்மாவே இருக்க மாட்டாளேன்னு. அடியால் அனுப்புற அளவுக்கு வந்துட்டாளா அவள? டேய், அவனை யாருமே கண்டுபிடிச்சு இப்பவே கைய கால உடைக்கணும்டா கிரி. கரெக்ட்டா. இல்லைன்னா நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். டேய், அவனை எங்கடா போய் தேடுறது? ஐயோ, அதான்டா எனக்கும் தெரியல. எங்க இருப்பான்? எக்ஸ்கியூஸ் மீ, என் போன்ல கொஞ்சம் சார்ஜர் கம்மியா இருக்கு, உங்ககிட்ட சார்ஜர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஏய், நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம், இப்போ வந்து சார்ஜர் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல, கிளம்பு. உங்களை விட அதிகமான டென்ஷன்ல நான் இருக்கேன்பா. ரொம்ப அவசரம், 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா சார்ஜர் போட்டு கொடுத்துறேன். ரொம்ப அர்ஜென்ட், ப்ளீஸ். யோ, அப்படி என்ன அவசரம்? உங்ககிட்ட சொன்ன தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க முதலாளி அம்மாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவரு இங்க வந்திருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்திருக்கேன். அவரை பத்தின எல்லா டீட்டெயிலையும் எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லணும். அப்படியா? இந்த வரேன். வணக்கம். அப்படியே என் முகத்தை பாருங்க. நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தியே, அவர் கூடவே இருந்தது நான் தான். மாட்டிக்கிட்டியா?
ஏண்டா நீ கெட்ட கேட்டுக்கு என் பொண்ணு சக்தி கேக்குதா உனக்கு? இத பாரு, என் பொண்ணுக்காக நான் எதையும் செய்வேன். இனிமே என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுடா. அவ பாட்டுக்கு நிம்மதியா இருப்பான். இந்த காரியத்தை சங்கலி நான் என்னைக்கோ பண்ணி இருந்திருக்கணும். உன்னை நான் இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்புதான்டா. என்னைக்கு இந்த கத்தி காத்துல விழுந்துச்சோ அன்னைக்கே இத நான் பண்ணி இருந்திருக்கணும். என்ன மீனாட்சி அக்கா இப்படி பண்ணிட்டீங்களேக்கா? அதுவும் கோயில்ல வச்சு இப்படி செய்ய எப்படிக்கா உனக்கு மனசு வந்துச்சு? கடைசியில உன்னையவே கொலைக்காரி ஆக்கிட்டான் இந்த சங்கிலி. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. அக்கா என்னை பாருங்கக்கா. அக்கா என்னை ஞாபகம் இருக்கா? எனக்கு நீதானக்கா பிரசவம் பார்த்த. தொப்புள் கொடி சுத்தி வயிற்றுல உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப 2 உசுரையும் காப்பாத்தினவக்கா நீ. என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னன்னு சொல்லுடா கண்ணா. உங்க பேர் தான்க்கா. ஆமாக்கா, உங்க பேரு தான் அவளுக்கு வச்சிருக்கேன். நீங்க இல்லனா இந்நேரம் எங்களை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும்க்கா. தங்கம், மீனாட்சி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. நல்ல நல்ல. உங்க கைராசி யாருக்குமே வராதுக்கா. எத்தனையோ பேருக்கு பிரசவம் பார்த்த கை. என்ன ஆனாலும் உங்களை மறக்கவே முடியாது மீனாட்சி அக்கா. இந்த கைய கும்பிட்டாலே சாமிய கும்பிட்ட மாதிரி. ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு உசுறு கொடுத்த கை. ரொம்ப நன்றி மீனாட்சி அக்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. உங்க கை 4 பேரை காப்பாத்துற கையாவே இருக்கட்டும்க்கா. நான் வரேன்க்கா. வா மீனாட்சி. அம்மா பகவதி, என்னால இவனை கொல்ல முடியலையேம்மா. இந்த கையால யாரையும் கொலை செய்ய முடியாதேம்மா. இது உசுறு கொடுத்த கை. இதுக்கு எந்த உசுரையும் எடுக்க வராதும்மா. கோபத்துல 1000 யோசிக்கலாம். ஆனா அதையெல்லாம் மனசாட்சி அடகு வச்சுட்டு செஞ்சிட முடியுமா? என்னால முடியலம்மா. மீனாட்சி அக்கா எதுக்கு இங்க வந்திருக்கு? ஒருவேளை சக்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்ச வந்திருக்குமோ? நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. தானியம் தனம் பசும் பகுபத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. அம்பி, இத 3 முறை தொட்டு கும்பிடுங்கோ. சரிங்க சாமி, கிளம்பட்டுமா அப்போ? அம்பி, இது உனக்கே நன்னா இருக்கா? இப்பதான் யாகத்தையே ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ள இப்படி கேப்பியோ? அண்ணே, சாமி சொல்றத பண்ணுனே, பரிகாரத்தை கெடுத்துறாதே. ஆமாண்ணே. சாமி, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்ப பாருங்க. சரிடா அம்பி, நான் மந்திரம் சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துரு. லேக் விட்டனா பாவம் வாபஸ் ஆகாது, பாத்துக்கோ. ஐயோ, சாபம் போவாதா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? அவங்க வேணும்னு பண்றாங்களா? நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சும்மாவே இருக்கீங்க. அவங்க பண்ணது தப்புதான், நானும் தப்புன்னு தானே சொன்னேன். ஆனா நீ ஏன் என் மேல கோவப்படுற? இங்க பாரு யமுனா, நம்ம இப்ப ஏதாவது பேசிக்கிட்டா அப்புறம் என் அம்மா நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிடுவாங்க. யமுனா, நிப்பாட்டட்டுங்க, நிப்பாட்டட்டும். இப்படி என் தங்கச்சி வாழ்க்கையை பலி கொடுத்துதான் எனக்கு நிச்சயம் நடக்கணும்னா அப்படி ஒரு நிச்சயமே எனக்கு தேவையில்லை. எப்படா இந்த கல்யாணம் நிக்கும், எப்படா இந்த நிச்சயம் நிக்கும் தானே உங்க அம்மா ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க.
அதனால தானே மேடையில வச்சு அப்படி பேசுறாங்க. அவங்க ஆசைப்பட்டத நானே பண்ண மாதிரி இருக்கட்டும். இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டுற, என் நிச்சயத்தையும் நிப்பாட்டுற, நானே போய் நிப்பாட்டுற. கொஞ்சம் பொறுமையா இரு யமுனா. இன்னும் எங்க பொறுமையா இருக்கணும்? அந்த சங்கிலி சக்தி கழுத்துல தாலி கட்டுறத பார்த்துட்டு பொறுமையா இருக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. என் மனசு கிடந்து எவ்வளவு தவிக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையே கார்த்திக்? ஒவ்வொரு நொடியும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு யாருங்க காரணம்? நான் தானே. எனக்கு உங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சக்தி தான் கனவெல்லாம் விட்டுட்டு தான் ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு கல்யாண மேடையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க. எப்படி இனியும் பொறுமையா இருக்க முடியும்? அதுக்குதான் சொல்றேன், நானே என் நிச்சயத்தை நிப்பாட்டுறேன். அப்பதானே சக்தி கல்யாணமும் நின்னு போயிடும். எங்க அம்மா எங்களை எப்படி எல்லாம் வளர்த்தாங்கன்னு தெரியுமா? எங்க 3 பேரையும் ஆளாக்க அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டா கண்ணுல கண்ணீர் இல்லங்க, ரத்தமே வரும். சக்திய கலெக்டர் ஆக்க அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சும் இல்லங்க. ஆனா இன்னைக்கு சக்தி கழுத்துல சங்கிலி தாலி கட்ட போறானா? கேட்கவே அசிங்கமா இல்ல? இதுல உங்க அம்மா சங்கிலி இன்னும் மேடைக்கு வரலன்னு வேற சண்டை போடுறாங்க. என்னங்க நடக்குது சொல்லுங்க? அந்த சங்கிலி எல்லாம் ஒரு ஆளுன்னு என் சக்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவன் யோசிக்கிறானா? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? சரி யமுனா, நம்ம பொறுமையா இருக்க தேவையில்லை. அப்போ வாங்க 2 பேரும் போய் இப்பவே எல்லாரும் முன்னாடியே சொல்லலாம். எங்களுக்கு நிச்சயமும் வேணாம், இந்த கல்யாணமும் வேணான்னு. வாங்க கார்த்திக். யமுனா, என்ன? அதுவும் சொல்ல தேவையில்லை. இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு வழினா? டேய், நீ கனவுல நினைச்சா கூட இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்குமாடா? ஆமா ஆமா, கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது மாமா. இத பாருடா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, உங்க அக்கா உசுரோடவே இருக்க மாட்டா. செத்துருவேண்டா, சத்தியமா செத்துருவேண்டா. நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன், பரவாயில்லையா? செத்துரு செத்துரு. பொண்ணு சீராட்டி பாராட்டி நான் வளர்த்ததுக்கு இப்ப கேள்வி கேக்குற பாத்தியா? இதுக்கு நீ செத்துறலாம். செத்துருவேனா? அப்படியே செத்துருவேன் அர்த்தமா? அவளை கட்டிக்கிறதுக்கு சாவலாங்கா, புரிஞ்சுக்க. டேய் டேய், அப்படி என்னடா சக்தி தப்பு பண்ணிட்டா? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆரம்பத்துல இருந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. விடு, இப்ப கேளுங்க. என் வாயால இதெல்லாம் சொல்ல வைக்காத மாமா. டேய் டேய், உன்னை ஐயர் அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருடா. ஓடும். இவன் வர மாட்டான், இவன் வர மாட்டாங்க. அம்மா அப்பா குறை இல்லாம இவனை சீராட்டி பாராட்டி வளர்த்தேன் பாத்தீங்களா? பதிலுக்கு என்னடா பண்ண எனக்கு? ஏண்டா, என்னைக்காவது ஏன் புள்ள வேற நீ வேறன்னு நான் பாரபட்சம் பார்த்து நடந்திருப்பேனாடா? சொல்லுடா. டேய், உன்னை ஊரெல்லாம் அவ்வளவு கேவலப்படுத்தி பேசினப்போ அக்காவா உன் கூட இருந்தது நான் மட்டும்தான். அப்படிப்பட்ட அக்காவுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அசிங்கம்னா நீ தானடா கூட நிக்கணும். உனக்காக தானே இவ்வளவு தூரம் பண்ண. உங்க அக்காவுக்காக இதை நீ செய்ய மாட்டியா? அதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. ஆனா டேய், ஆனா என்னடா ஆனா? டேய் டேய், உங்க அக்கா புஷ்பா உனக்காக எவ்வளவுலாம் பண்ணிருப்பா. உங்க அக்காவுக்காக அவ சொல்ற பொண்ணு நீ கட்ட மாட்டியா? டேய், இத்தனைக்கு நீ இந்த ஊருக்குள்ள எத்தனை பொண்ணோட சுத்தி இருப்ப, எங்களுக்கெல்லாம் அது தெரியும்ல. இப்படி இருக்கும்போது சக்தியை கல்யாணம் பண்றதுக்கு ஏன்டா இவ்வளவு முறுக்கிக்கிட்டு நிக்கிற? இதுவும் அதுவும் ஒண்ணா மாமா? டேய் டேய், எது வேணாலும் இருக்கட்டும்டா. ஆம்பளைனா கல்யாண காட்சியில நடக்கணும்டா. டேய் சங்கிலி, உன் அக்கா கடைசியா கேக்குறேன்டா. உன் அக்காவுக்காக இப்ப உன்னால வர முடியுமா முடியாதா? ஏன்க்கா நீ வேற புரிஞ்சுக்காம பண்ற? டேய், இது வரைக்கும் யார் யார் கால்லயும் நான் விழுந்துட்டேன்டா. உன் கால்ல விழுறதுனால எனக்கு ஒண்ணு அசிங்கம் இல்ல. டேய் சங்கிலி, இத பாருடா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, என் மானமே போயிடும். அதுதான் வேணுமா உனக்கு? பிளீஸ்டா, இத பாரு, நீ 3 முடிச்ச மட்டும் போடு. அதுக்கப்புறம் உனக்கு எங்க போகணுமோ, நீ என்ன இஷ்டப்படுறியோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கோ. அக்கா சொல்றத கேளுடா, நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு வாடா. மாமா, கோகிலா ஆண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டியா? கோகிலா, ஐயோ, இப்ப வேற நேரம் கட்ட நேரத்துல கல்யாணம் மட்டும் முடியட்டும். கோகிலாவுக்கு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு வேற டைம் ஆகுதுல்ல,
நான் வேற உங்க டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். போங்க செல்வா, போங்க. போய் உங்க அம்மா சொன்ன பொண்ணு கழுத்துலயே தாலி கட்டுங்க. குட் பை செல்வா. என்னடா இவன் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் யாரு காரணம்? நீதானே காரணம். நான் என்னடா பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணலனே, அதான் இங்க பிரச்சனையே. உன் லவ பத்தி அம்மா கிட்ட பேசிருக்கலாம். என்னடா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு? தயவு செஞ்சு என்ன சாவடிக்காதீங்கடா. அண்ணே ஏண்டா உங்க 2 பேருக்கும் சக்திக்கு இங்க தான் கல்யாணம் நடக்குதுன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாதுனே. தெரியாதுண்ணே. ஒன்றும் இல்லை, நாங்கள் அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கோம். அதை மட்டும் அம்மாட்ட சொல்ல போதும். என்ன வந்துட்டு இருக்கீங்களா? அண்ணே கிரி அண்ணா கிட்ட கொஞ்சம் போன கொடு. அதான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கிரி அண்ணா கிட்ட போனை கொடுன்ற? அச்சச்சோ, என்னாச்சு? பிளான சொதப்பிட்டாங்களா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோ. அண்ணே என்னடா? நம்ம அந்த கோயிலுக்கு வந்த நேரம் பார்த்து சக்தி அன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. வந்தது வந்துட்டோம், இருந்து சக்தி அண்ணி கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடலானே. யோசினே, கொஞ்சம் நல்லா யோசி. ஊரை சுத்தி 100 கோயில் இருக்கப்ப நாம ஏன்னு இந்த கோயிலுக்கு வந்தோம்? சக்தி அண்ணி கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அந்த சாமி தானே நம்மளை இங்க வர வச்சிருக்கணும். தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு, வானே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்னண்ணே பதிலே சொல்ல மாட்டேற? தாலி கட்டுற நேரம் வந்துருச்சுனே, வானே பார்த்துட்டு போயிடலாம். டேய் அதான் சொல்லிட்டாருல, வாடா. டேய் சொல்லவே இல்லடா. டேய் மௌனம் சம்மதம்டா. அப்படியானே? டேய் முட்டாத்தனமா கேட்டுட்டு இருக்க. சக்தி அண்ணியோட கல்யாணம் பார்க்கணும்னு உனக்கே ஆசை இருக்க போது அண்ணனுக்கு இருக்காதா? அண்ணன் மனசன இரும்பா, கல்லா, மரமா இல்ல கட்டையா? அண்ணன் மனசு பிஞ்சு மனசுடா, பிஞ்சு மனசு. அதுக்குள்ள சக்தி அண்ணி கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கும். அண்ணே வானே போலாம். அண்ணே அண்ணே என்னண்ணே? சரி வா போலாம். வேணாண்டா, போலாம் வா. இல்லண்ணா, நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவன. தாலி கட்டுற இடம் இங்க இருந்து 10 அடி தூரம் தானே. அண்ணா மிஸ் பண்ணாதண்ணா, ப்ளீஸ்ண்ணே, வாண்ணே போலாம். இல்லடா, என்னால முடியாது. சக்தி கருத்துல தாலி ஏறத பாக்குறதெல்லாம் என்னால முடியாது. போன மனசு ஃபுல்லா சக்தி நீ நினைச்சுக்கிட்டு சக்தி இல்ல சக்தி இல்லன்னு போய் சொல்ற. அண்ணா இதெல்லாம் அந்த சாமிக்கே அடுக்காதுண்ணே. விஷயம் புரியாம பேசுறீங்களாடா நீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக போறாடா. இப்ப போய் நாங்க நின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இங்க பாருங்கடா, நான் மனசார லவ் பண்ண பொண்ணோட வாழ்க்கை என்னால கெட்டு போக கூடாது. அண்ணா நாங்க என்ன உன்னை அங்க போய் பிரச்சனையான பண்ண சொல்றோம்? அங்க போய் பார்த்துட்டு மனசார வாழ்த்திட்டாச்சு போலாண்ணா, ப்ளீஸ்ண்ணே. ஆமாண்ணே, அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. வாண்ணே. விடுறா, வந்தா நீயும் தீர்க்க முடியாது, நானும் தீர்க்க முடியாதுடா. சக்தி வாழ்க்கை வீணா போயிரும். ஏன்டா இப்படி லூசுத்தனமா உளறிட்டு இருக்கீங்க? வண்டியில ஏறுங்கடா. ஏறா வண்டியில. என்னடா சொன்ன? ஏய் ஏய் போடு. ஏய் ஆமாண்டா, எனக்கா துரோகம் பண்றீங்க மவனே? இந்த சக்திக்கு இருக்குடா, என்ன பண்ற பாரு. ஏய் டேய், சக்தியை பத்தி தப்பா பேசாதடா. அவளை நான் எந்த அளவுக்கு மனசுல வச்சிருக்கேன் தெரியுமாடா? டேய் அததான்டா நானும் சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவள நீ மனசுல வச்சிருக்கியா? பாத்தியா நீ சட்டையா? ஏய் சங்கிலி, நீ உனக்கு கல்யாணம் பாக்குறேன்டா, இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுடா. ஏய் டேய் டேய் நிறுத்துடா, விடுடா. டேய் கொன்றுவடா. வாய் உடனே. டேய் நீ எப்ப வந்த? ஏய் என்னடா நடக்குதுங்க? எதுக்கு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க? எல்லாம் ஒக்காக்காதான். உங்களை நம்பி தாண்டா இருக்கேன். எல்லாம் சரியா நடக்கும்ல? நடக்குமான்னு பார்க்கலாம். போடுனே. ஏய்
செல்வா சங்கிலியை எதிர்க்கிறது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படி மண்டையிலே போட்டேன் நான். அம்மா கூட்டு வரல அம்மாவை. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சண்டை ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்க அம்மா கூட்டு வந்து உங்க அம்மா நல்லது பண்ற பேர்ல சண்டையை பிரிச்சு வைக்கிறதுக்கா? கரெக்ட். வெளுத்து போடு வெளுத்து. சண்டையை வெடிக்க பாரு. சரி ஓகே. போடுன. ஆஹா. சக்தியை பத்தி தப்பா பேசாதடா. வாடா கிட்ட போய் பாப்போம். டேய் நிறுத்துங்கடா. சொல்லிட்டு என்ன மாமா நீ என்ன தடுத்துக்கிட்டு இருக்க? அட தம்பி நீங்க போங்க தம்பி. என்னடா சொல்றேன்ல. என்னடா பாக்குற? பாத்துட்டு இருக்கீங்க? வந்து கூட்டிட்டு போங்கடா. டேய் வாடா பாத்துக்கலாம் வாடா. கல்யாணம் நடந்துருக்கு. என்னடா பண்ணீங்க? கூட்டி போங்க. ஒரு ஆள்கிட்ட அவட போய் சண்டை போடுறது. டேய் கை விடுடா. சக்தியை பத்தி தப்பா பேசுறான். என்ன வந்து தடுங்க. தம்பி அவன் தான் கோவத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா? நீ இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆமா அவன்கிட்ட எதுக்கு பேசுற? பொறுக்கி பொறுக்கி. டேய் வார்த்தை பேசுன வாயை கிழிச்சிருவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? இருடா இல்ல விட. என்ன பண்ணுவானா? தம்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்க. நான் எதுக்கு இங்க போகணும்? அவனை போக சொல்லுங்க வேணும்னா. ஒன்னும் வீடு இல்ல கோயில் தானே. நான் இங்கதான் நிப்பேன். என்ன பண்ணுவீங்க? தம்பி நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன பெரிய எல்லை இருக்கு? என்ன பண்ணிடுவீங்க? டேய் மாப்ள இவன் கட்டிக்க போற பொண்ணு பேர் என்னடா? பூஜா மாமா. போடா போடா அவளுக்கு போன போடா. யாருக்கு வேணா போன் போடுங்க பாத்துருவோம். டேய் போன போடுடா. இந்தா மாமா. போடு போடு. ஹலோ நான் சங்கிலியோட மாமா நீதிமணி பேசுறேம்மா. சொல்லுங்க அங்கிள். அம்மா என்னம்மா நடக்குது இங்க? இங்க நடக்கிறதா உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் கூட அங்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவன் ஏமா இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்?